வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன். வள்ளலார் பல இடங்களில் சத்தியம் சொல்லுகின்றேன் என்றே சொல்வார். அதாவது மெய்ப்பொருள் உணர்ந்தேன். அப்படி உணர்ந்த நிலையிலே நின்று எப்படி வாழ்த்தி கொண்டிருக்கின்றோனோ அதேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பது அவர் சொல்லுகிற அந்த சொற்களின் விளக்கம். ஆக சத் என்றால் மெய்ப்பொருள், சித் என்றால் உயிர், ஆனந்தம் என்றால் மனம். அந்த உயிர் படர்க்க நிலை எய்தும் போது மனமாக மாறி பொருள் மேலே பாய்கிறது. பல்வேறு வடிவங்கள் எடுக்கின்றன. மனதை உயிரில் ஒடுக்கி அதற்கு பிறகு அதை தாண்டி முழு முதற் பொருளாக உள்ள சத்தை உணர்கிறோம். அப்படி சத் என்பதை உணர்கிற போது மனிதன் என்ற தத்துவம் முடிந்து போய்விட்டது. அங்கே இருந்து இங்கே வந்த வரைக்கும் மனிதன் மீண்டும் திரும்பி வந்த இடத்துக்கு போகிற போது மனிதன் முடிந்தான். அதனால்தானே ஆனந்தம், ஆன் ப்ளஸ் அந்தம் என்ற வார்த்தை உருவாகியது. ஆன் என்றால் மனிதன், அதுவே பிளிஸ் என்ற ஆங்கிலத்தையே சொல்லப்படும். அனந்தம் என்றால் பல பல எண்ணிறந்தன. வெளியிலே புலன்கள் மூலம் பொருள் தொடர்பு கொண்டு இயங்கும் போது அனந்தம். மெய்ப்பொருள் உணர்ந்த போது ஆனந்தம். ஆனந்தம் என்பது மனநிலை, ஆனந்தம் என்பது மெய்ப்பொருள் நிலை. ஆனந்தம் என்றால் என்ன? துன்பங்களை எல்லாம் கடந்து விட்டால் உடல் வயப்பட்ட புலன் வயப்பட்ட உணர்ச்சி நிலைகளை எல்லாம் கடந்து விட்டால் அதுதான் ஆனந்தம். சத், சித், ஆனந்தம் எனும் மூன்றாகவும் அறிவு நிலையில் நான் இருக்கிறேன் என்று சேர்த்து சொல்லும் வார்த்தைதான் சச்சினானந்தம், சச்சிதானந்தம். ஆகவே மனிதனாக வந்தவன் வாழ்க்கையிலே பல எண்ணங்களாகவோ வடிவங்களாகவோ உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்கு மனம் அலையும் நிலையில் உள்ளது. தன்னை உணர முடியவில்லை. உயிர் மேல் மனம் செலுத்தி உள்நோக்கி பயிற்சி செய்ய வேண்டும். அமைதி பெற வேண்டும், தெளிவு பெற வேண்டும். தான் வந்த வேலையை முடிக்க வேண்டும் என்றால் பின்னாலேயே திரும்பி தான் எங்கிருந்து வந்தேனோ அதே நோக்க வேண்டும். அதற்காக உடலிலிருந்து புலன்கள் மூலம் வெளியிலே திரிந்து கொண்டிருக்கும் மனதை அறிவை உள்ளே அமர்த்த வேண்டும். அதற்காகத்தான் உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்வது. அதுதான் அகத்தவம். உள்ளம் என்றாலும் அகம் என்றாலும் உயிர்தான். ஆகவே உயிருக்கு மையத்திலே இருந்து அறிவானது படர்க்கை நிலை எய்தும் போது அதைத்தான் மனம் என்று சொல்லுகிறோம். உயிரின் படர்க்க நிலைதான் மனம். உயிரை நிலைக்களமாக கொண்டு மனம் என்பது விரிகிறது, அறிவு என்பது விரிகிறது. விரிந்த நிலையிலே இயங்குகிற போது அதை படர்க்க நிலை எய்திய அறிவு என்று சொல்வதற்கு பதிலாக மனம் என்று சொல்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி.